கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்தியும் ரேவதியும் சுவாதியோட காலேஜுக்கு போறாங்க. சுவாதி இன்னைக்கு காம்படிஷன்ல கண்டிப்பா வின் பண்ணுவா அப்படின்னு ரெண்டு பேரும் நம்பிக்கையோட சந்தோஷமா போறாங்க. ஆமா, சுவாதி ஆரம்பத்துல மறுத்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற திறமையை யாராவது இப்படி வெளியே கொண்டு வந்தா தான் அவளுக்கே எவ்வளவு தைரியம் தன்னம்பிக்கை இருக்குதுங்கிறதே தெரிய வரும். அம்மாவுக்காக பயந்து தான் அவளோட திறமையை இவ்வளவு நாளா முடக்கி வச்சிருந்திருக்கா. இனிமே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. அவளை இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல போட்டியில எல்லாம் அவளை கலந்துக்க சொல்லணும். அவ முன்னாடி வந்து நின்னா தான் அவளோட திறமையே என்னங்கிறத அவளுக்கே தெரியும்னு பேசிக்கிட்டு வராங்க. ஆமா ராஜா, நீங்க மட்டும் சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா சுவாதி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே மாட்டா. ஆனா எப்படியும் வின் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ரேவதி. கண்டிப்பா அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. சரி பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா சுவாதியோட காலேஜை சுத்தி பார்க்கலான்ட்டு போய்கிட்டு இருக்காங்க. காலேஜ் இப்ப ரொம்ப மாறி இருக்கு. பெரிய லைப்ரரி வச்ச மரமெல்லாம் கூட பெரிய மரமா மாறிடுச்சு. காலேஜ் மறுபடியும் மேல கட்டி பெரிய காலேஜா மாறி இருக்கு. பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு வராங்க ரேவதி. வந்துட்டு இருக்கும்போது சரி இரு நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன், உனக்கு வேணுமாங்கிறாங்க. இல்ல நீ குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் ரேவதி தண்ணி குடிக்கலான்னு அந்த பக்கமா போறாங்க. அந்த ரூம்ல ஒரு 4 பசங்க பேசிட்டு இருக்காங்க. திவ்யா என்னை காதலிக்க மாட்டேங்கிறா, அவ மூஞ்சில ஆசிட்டு வீசிடுறேன், அவ அழகா இருக்கிறங்கிற திமிரு தானே, அந்த திமிரை அழிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கோரமான முகத்தை அவ யார் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவளோட திமிரை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு ஆசிட்டு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ரவுடி. டேய் இது வேண்டாம்டா, பாவண்டா, தப்புடான்னு ஒரு பையன் சொல்றான். அதெல்லாம் தப்பு கிடையாதுடா, என்ன விரும்பாதவ அவ யாரையும் கட்டிக்க கூடாது, இப்பவே போறேன், இந்த விசேஷத்துல அவ மூஞ்சி கோரமாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை ரேவதி ஜன்னல் வழியா கேட்டுட்டு திரும்பி அவசர அவசரமா ஓடி வந்து நம்ம சுவாதியை உடனே பார்த்தாகணுங்கிறாங்க. என்ன ரேவதி ஏன் இப்படி பதறி போய் ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இங்க ஒரு திவ்யாங்கிற ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஆபத்து. ஒரு பையன் அவளை காதலிக்கிறேங்கிறதுக்காக அவன் மேல ஆசிட்டு ஒத்து போறான். அந்த பொண்ணு யாரு என்னங்கிறத சுவாதி கிட்ட விசாரிச்சு அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு ரேவதி வந்து கார்த்தி கிட்ட சொல்லவும் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் சுவாதியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சுவாதிக்கு அது யாருன்னே தெரியலங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திவ்யாங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த திவ்யாவை காப்பாத்துறதுக்காக கார்த்தியும் ரேவதியும் முயற்சி பண்றாங்க. அந்த பையன் ஆசிட் எடுத்துக்கிட்டு திவ்யா முகத்துல ஊத்த போகும்போது கரெக்டா கார்த்தி கண்டுபிடிச்சதும் ஓங்கி ஒரு உத கொடுக்குறாங்க. கையில வச்சிருந்த ஆசிட் அந்த பக்கமா போய் விழுது. ஆமா நீ படிக்க வந்தியா இல்ல இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண வந்தியான்னு கார்த்தி கேட்குறாங்க. சார் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கங்கிறாங்க. மறுபடியும் கார்த்தி அந்த பையனோட கன்னத்துல பலார் பலார்னு அறையிறாங்க. அந்த பையனுக்காக மறுபடியும் ஒரு 4 பசங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கார்த்தி அடிக்க வராங்க. 4-5 பேர்த்தையும் அடிச்சு தும்சம் பண்றாங்க. கார்த்தி எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது காலேஜ் பிள்ளைங்களே எல்லாரும் வந்து சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடே அப்பா ஹீரோ மாதிரி எப்படி அழகா ஃபைட் பண்றாருல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முணுமுணுத்துக்கிறாங்க. இது எல்லாம் ரேவதியும் சுவாதியும் கேட்டுட்டே நிற்கிறாங்க. ரேவதியோட மனசுக்குள்ள கொஞ்சம் பொறாமையோடுது. ஏன் புருஷனை மற்றவங்க எல்லாம் ரசிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் எல்லாரும் பாக்குறாங்கன்னு ஒரு பெருமையா நின்றுட்டு இருக்காங்க ரேவதி. கார்த்தி 4-5 பேர்த்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்ப காலேஜ்ல வந்து செய்யாதீங்கடான்னு சொல்லி அந்த பையனை தனியா கூட்டிட்டு போய் ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் திவ்யாவை நான் விரும்புறேன் சார், அவ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னத்தான் காதலிக்கணும், அப்படி இல்லையா நான் அந்த ஆசிட் ஒட்டி அவன் முகத்தை நான் கோரமாக்குவேங்கிறாங்க. காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பேர் தான் காதல், மட்டும் காதலிச்சா போதாது, அந்த பொண்ணு உன்னை விரும்பலைன்னு தெரிஞ்சா நீ விட்டுற வேண்டியதானுங்கிறாங்க. அது எப்படி சார் விட முடியும், எனக்கு பிடிச்சவ என்ன பிடிக்கும்னு சொல்லணுங்கிறாங்க. ஓஹோ அப்படி வரையா, சரி இரு நான் ஒரு பொண்ணை கூப்பிடுறேன், அந்த பொண்ணு உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொல்றா, அவளை நீ விரும்பி நீ உன் மனசை மாத்திக்கிறியான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. வாமா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது கார்த்தி கண்ணஸ்ட்டு கேட்கறத பார்த்து அந்த பொண்ணும் பிடிச்சிருக்கு சாருங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்போ நீயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க கார்த்தி. அது எப்படி சார், முன்ன பின்ன பார்த்ததில்ல, என் மனசுலயும் ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, நான் எப்படி நீங்க கேட்டதும் டக்குன்னு சரின்னு சொல்லுவேன், அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிறாங்க அந்த பையன். ஓஹோ உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா, ஒரு பொண்ணு உன்னை பார்த்ததும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டேன், நீ மாட்டேன்னு சொல்ற, அதே மாதிரி நீயும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா அந்த பொண்ணு உன்னை முன்ன பண்ண தெரியாம எப்படி சரின்னு சம்மதிக்கும், உனக்கு இருக்கிற அதே ஆசை கனவுகள் தானே அந்த பொண்ணுக்கு இருக்கும், அது எப்படி நீ மட்டும் காதலிச்சு உன்னோட விருப்பத்தை சொன்னா போதுமா, ரெண்டு பேரும் சொல்லணும் இல்லையாங்கிறாங்க. நீங்க சொல்றது புரியுது, இருந்தாலும் என்னோட மனசை மாத்திக்க முடியாதுங்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா நம்ம விலகி போறதுதான் சரி, அதுதான் நாகரிகம், அதையும் தாண்டி வம்பு பண்ணி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வலுக்கட்டாயமா நின்று அதனோட பாதிப்புகளும் விளைவுகளும் பெருசா சந்திக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கும், பரவாயில்லையாங்கிறாங்க கார்த்தி. சார் எங்க அப்பா அம்மா ஏழை, நான் படிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது, என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் சார், செஞ்சது பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேங்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம், அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே அந்த பொண்ணு பக்கமே திசை திரும்பாத, அந்த பொண்ணு உன்னை விரும்புறேன்னு சொன்னா மட்டும்தான் உன்னோட காதலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும், ஆனா ஒருத்தர் மட்டுமே விருப்பப்படுறேன்னு சொன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது, கொடூரம், இதை நீ நல்ல ஒரு பாடமா எடுத்துக்கணும், வருங்காலத்துல உன் கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது ஒரு அநியாயம்னா அதை நீ பக்குவமா சொல்லி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க
கார்த்தி. இதை கேட்ட அந்த காலேஜ் பையனும் சரி சார், நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சது, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட வந்து சரி வா போய் ஃபங்க்ஷனை பார்க்கலாமாங்கிறாங்க. போலாமே அப்படி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது மற்ற காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் ஓடி வந்ததும் சார் சார் நீங்க ஃபைட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதை விட அந்த ரவுடிக்கு நல்ல விதமா எடுத்து சொன்னீங்க பாருங்க, அது ரொம்பவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது சார். விருப்பமே இல்லாத பொண்ணை எப்படியெல்லாம் வலுக்கட்டாயமா வற்புறுத்தி ஆசிட்ட வீசி விட்டு அவன் காதலிக்கிறேன்னு சொல்றான். அவ்வளவு ஒரு கொடூரமான எண்ணத்தோட இருந்தவனை அவ்வளவு சாஃப்டா சாமர்த்தியமா அவன் மனசை மாத்திட்டீங்களே. உங்களோட பெருந்தன்மை வேற யாருக்குமே வராது சார். அந்த இடத்துல மட்டும் நாங்க வேற யாராவது இருந்திருந்தா நிச்சயமா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அவனோட கோபத்தை தான் நாங்க அதிகப்படுத்தியிருப்போம். நல்ல வேலை சார், எவ்வளவு பக்கமா எடுத்து சொல்லி தர முடியுமோ அவ்வளவு பக்கமா எடுத்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவனும் அதை கேட்டுட்டு அமைதியா திரும்பி போறான். இப்படிதான் சார் வேணும். நீங்க செஞ்ச இந்த காரியத்தால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. உங்க கூட நின்று நாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டுமா செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு ஆளுக்கு கார்த்தி கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ச்சே, நம்ம புருஷன் கூட என்னடா இது, இப்படி காலேஜ் பிள்ளைங்கெல்லாம் அதுவும் சின்ன வயசு பிள்ளைங்க ஓடி ஓடி கையை பிடிச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இவரும் பேசாம அமைதியா நிக்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், தனியா வரட்டும், பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க ரேவதி. சுவாதி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, அக்கா மாமாவோட திறமைய பாத்தியா, கொஞ்ச நேரத்திலேயே அரக்க குணத்தோட இருந்தவனை தனியா கூட்டிட்டு போய் எவ்வளவு சாஃப்டா மாத்திட்டாரு பாத்தியா. எங்க காலேஜ்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கு நம்ம மாமாவை பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு ஒரு சுவாதி சொல்லிட்டு இருக்கும்போது, சுவாதி நீ ரொம்ப தான் புகழாத நிறுத்துங்கிறாங்க ரேவதி. என்னக்கா உண்மையை சொன்னா கூட உனக்கு கோபம் வருதாங்கிறாங்க சுவாதி. அதுக்கு இல்லடி, ஏன் முன்னாடியே எல்லாரும் வர்ணிச்சு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குதுல்லங்கிறாங்க ரேவதி. அடே அப்பா, புருஷனை விட்டு கொடுக்க மனசு இல்லையாக்கா அப்படின்னு சுவாதி கேட்கவும், ஏய் போதும் போடி, முதல்ல ராஜாவை விட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் விலகி போக சொல்லுங்கிறாங்க. அக்கா இது காலேஜ், நம்ம சொன்னவல்ல அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எது பிடிச்சதோ. ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கும்போது நம்ம போய் சொன்னா நல்லாவாக்கா இருக்குங்கிறாங்க. ரேவதியும் சுவாதியும் பேசிட்டு இருக்கிறதா கார்த்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கமா வர்றாங்க. என்னங்க போலாமா அப்படின்னு கேட்கவும், சுவாதி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, நேராச்சான்னு கார்த்தி கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லி சுவாதி அங்கிருந்து போறாங்க. காலேஜ் பிள்ளைங்க மறுபடியும் கார்த்தியை சுத்தி சுத்தி வராங்க. சார் ஃபைட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார், 4-5 பேர்த்த ஒரே நேரத்துல அடிச்சு வீசிட்டீங்க. கராத்தா, சிலம்பு, குங்ஃபு, தடிவரிசல் இந்த மாதிரி எல்லா பத்தியும் உங்களுக்கு தெரியுமா சார், பறந்து பறந்து அடிச்சிங்க. அவனுங்கெல்லாம் சரியான ரவுடிங்க தெரியுமா, அவனுங்களை அடக்கிறக்கே இங்கே ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் அடிச்ச அடியில் அடிஞ்சு மடிஞ்சு விழுந்தாங்க பாருங்க, எங்களுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தில் நாங்கள் மட்டும் பசங்களாக இருந்தால் அப்படியே உங்களை எங்கள் தலைக்கு மேலே தூக்கி கொண்டாடிடுவோம் தெரியுமா சார். என்ன செய்கிறது, பொண்ணுங்களாக போயிட்டோம். சரி பரவாயில்ல, எங்கள் ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு கேட்குறாங்க. கார்த்தியும் அவங்க கையெழுத்தை கார்த்திகைன்னு போட்டு கொடுக்குறாரு. எவரையும் இதெல்லாம் ஒரு பொறாமையோடவே பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா கிட்ட இருக்கும்போது இவரோட அருமை நமக்கு தெரியல, இந்த காலேஜுக்கு கூட்டி வந்ததும் எல்லாரும் இவரையே சுற்றி சுற்றி மச்சுற மாதிரி மச்சுறாங்களே. சீக்கிரமா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க ரேவதி. இன்னொரு பொண்ணு வந்து ரேவதி கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்க அவங்களோட ஃபோன் நம்பர் தெரியுமா, அவங்க கூட தானே நீங்கள் வந்தீங்க, உங்ககிட்ட அவங்க நம்பர் இருந்தால் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஓ தாராளமாக கொடுக்குறேங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார், அவங்களோட வந்தீங்களே பொண்ணு கேட்கவும், நான் தான் அவங்களோட ஒய்ஃபுங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா சிஸ்டர், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. அச்சோ பார்த்தா அப்படி தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு கல்யாணம் ஆகலையோன்னு நினச்சி நான் அவரோட ஃபோன் நம்பர் கேட்டுட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கிறத இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு போய் வேற ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து கார்த்தி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார் நீங்கள் ஃபைட் பண்ணதில் ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சு, இந்தாங்க இந்த ஷர்ட்டோட பார்க்குறக்கு என்னமோ மாதிரி இருக்குது, போட்டுக்கோங்க சார்னு கொடுக்குறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க கார்த்தி. ரேவதிக்கு அதை பார்த்ததும் தர்ம சங்கடமாக இருக்குது. என்ன சார் நாங்களே பாசமாக கொடுக்குறோம், நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கவும், சரி கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க கார்த்தி. ரேவதி கார்த்தியை பார்த்துட்டு, ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது சரிதான், ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கு, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு இப்படி கிழிஞ்ச ஷர்ட்டோட போனால் நல்லா இல்லையில்ல, நாகரிகமாகவும் இல்லை, நான் போய் வேற ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. ரேவதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு, ஃபங்க்ஷன் சுவாதி தானே அதில் பாட போகிறா, நாம சும்மா வேடிக்கை தானே பார்க்க போகிறோம், அதுக்கு எதுக்கு புது ஷர்ட்டெல்லாம் வேண்டாம் விடுங்கிறாங்க. வேடிக்கை பார்க்க போனாலும் நாமளும் கொஞ்சம் நீட்டாக போகணும் இல்லையா, சுவாதிக்காகத்தானே வந்திருக்கோம், உன்னைய கிழிஞ்ச ஷர்ட்டோட பார்க்குறக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, இரு நான் இப்போவே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கே பக்கத்தில் இருக்கிற துணிக்கடையில் ஒரு அந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வராங்க. அது கார்த்திக்கு அவ்வளோ ஷூட்டாக இருக்குது. அந்த பக்கமாக போய் இதை போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரேவதி கார்த்திகிட்ட அந்த ஷர்ட்டை கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு போய் போட்டுட்டு வரும்போது ரேவதி பார்த்து ரசிக்கிறாங்க. ஆஹா இந்த ஷர்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, என்னோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரேவதியே தனக்குத்தானே மெச்சிக்கிறாங்க. ரேவதி போகலாமா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், போகலாமே அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதி 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வராங்க. சார் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு கை கொடுக்குறாங்க. கார்த்தி அப்படியே அசகால்ட்டு அவங்களும் கை கொடுத்துட்டு வராங்க. என்னது எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சாதுவாக பேசிட்டு வராரு அப்படின்னு ரேவதி பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஏய் பார்க்கறக்கு எவ்வளவு அம்சமா பர்சனாலிட்டியா பந்தாவா எப்படி பார்க்க
பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்காருல்ல, மாஸ் காட்டுறாரு போ அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத ரேவதி காதால கேட்டுட்டு வர்றாங்க. கார்த்திக் காதுலயும் அந்த வார்த்தைகள் விழுது. எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்காம அவங்க எதுவுமே நடக்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் போயிட்டு இருக்காங்க கார்த்தி. இதை பார்த்த ரேவதி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடே அப்பா, வேற யாராவதுமா இருந்தா ரொம்ப தெனாவட்டா நடப்பாங்க. என்னடான்னா யார் என்ன புகழ்ந்தாலும் ரொம்ப அசால்ட்டா போறாருன்னு நினைக்கிறாங்க ரேவதி. நடக்கிற இடத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் கார்த்தி ரேவதி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்ப சுவாதியும் வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம், தயக்கம், பயம் இருக்கு. இத கார்த்தி புரிஞ்சுக்கிறாங்க. சுவாதி, வீட்டுல நான் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். பாடணுங்கிறது உன்னோட லட்சியம். அதை மனசுல வச்சுட்டு நீ மேடையில போய் பாடுங்கிறாங்க. மாமா, அம்மாவை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல போறாங்களோன்னு ஒரு நடுக்கமா இருக்குதுங்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. இப்ப என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யோசி சுவாதி. நாங்க 2 பேரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நீ தைரியமா போய் பாடு. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் உன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி நீ அழகா அதை வர்ணனைகளுக்கும் சிலைகளுக்கும் எப்படி உயிர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீ உன்னோட பாட்டுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சு நீ பாடு. அப்பதான் உன்னோட லட்சியம் நிறைவேறும். மற்றவங்களை பத்தி யோசிச்சா வாழ்க்கையிலும் சரி படிப்பிலும் சரி பின்தங்கி போயிடுவேமே தவிர முன்னோக்கி வர வாய்ப்பு இல்லாம போயிடும். நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஸ்டேஜுக்கு போனதும் என்ன பாடணும்னு நினைச்சியோ அதை அழகா வரிகள் எடுத்து பாடு. அதுவே உன்னோட திறமைக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்குங்கிறாங்க கார்த்தி. ஆமா மாமா, நீங்க சொல்ற வார்த்தைகள்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வயத்தையெல்லாம் தூர தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். அதுக்கப்புறம் அம்மாவை நம்ம சமாளிச்சுக்கலாங்கிறாங்க சுவாதி. கரெக்ட், இப்படிதான் போல்டா இருக்கணும். உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க அம்மா உன்னை பாராட்டு தான் செய்வாங்களே தவிர திறமைகளை முடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ பாடி பாருங்கிறாங்க கார்த்தி. சரி மாமா, நீங்க சொன்னதுக்காகவே கண்டிப்பா நான் இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுறேங்கிறாங்க. காம்படிஷன்ல கலந்துகிட்டவங்க ஒவ்வொருத்தரா போய் பாடி முடிக்கிறாங்க. அடுத்தது சுவாதியும் போய் பாடுறாங்க. சுவாதி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுவாதி அந்த பிரைஸை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் எங்க அக்காவும் மாமா. ஏதோ ஒரு காரணத்தினால நான் பின்தங்கினேன். ஆனா எனக்குன்னு ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லி வழிகாட்டியா நின்று இருக்கிறது எங்க மாமா தான் அப்படின்னு சொல்லி கார்த்தியை கூப்பிடுறாங்க. ஸ்டேஜ்ல இருந்தவங்க கிட்ட எல்லாம் சுவாதி கேட்கறாங்க, இது எங்க அக்கா மாமா கையால நான் இந்த பிரைஸை வாங்கிட்டுமான்னு கேட்கறாங்க. ஓ தாராளமா அப்படின்னு சொல்லவும் சுவாதி கார்த்தியும் ரேவதியும் கூப்பிடுறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேருமே சுவாதிக்கு அந்த பிரைஸை கொடுக்குறாங்க. சுவாதி ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொன்னதுமே காலேஜ் பாய்ஸுங்க கேர்ள்ஸுங்க எல்லாரும் கை தட்டி ஆரவாரமா சந்தோஷத்துல ஓயின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சுவாதிக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷத்தோட ஓடி வந்து ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க. நீயும் மாமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காதுக்காங்கிறாங்க. சுவாதி, இதுக்கு முக்கிய காரணம் நாங்க கிடையாது. நீ தான் உன்னோட திறமையை வளர்த்திருக்க. உன்னோட திறமையை உனக்குள்ள வச்சிருந்ததை வெளிக்கொண்டு வந்திருக்க. நாங்க என்ன சரி பாடுன்னு சொன்னது ஒண்ணு மட்டும் தானே தவிர இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட நம்பிக்கை, திறமை, லட்சியம். இதுதான் காரணம்னு கார்த்தி பெருந்தன்மையை எடுத்து சொல்றாங்க. மாமா, உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு வெளிக்கொண்டு வந்ததே நீங்க தான் மாமா. முத நீங்க இந்த ஊருக்கு வந்தபோது என்னோட பாட்டு கேட்டதும் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க. அது இன்னமும் எனக்கு நினைவுல இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போச்சு. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இந்த காலேஜ்ல நான் பாடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. யாருக்குமே என் கூட படிக்கிறவங்களுக்கு கூட நான் இந்த அளவுக்கு பாடுவேன்னு அவங்களுக்கு தெரியாது மாமா. அக்கா, உண்மையை சொல்ல போனா மாமா உனக்கு கிடைச்சது பெரிய வரம். நிறைய பேர்த்துக்கு எத்தனையோ திறமைகள் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர தெரியாமையும் தடுமாறி தவிக்கிறாங்க. அவங்களோடவே முடக்கி வச்சு அது முட்டுக்கட்டையும் போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திறமை என்னங்கிறதே தெரியாம அழிஞ்சு போயிருது. ஆனா நமக்கு வழிகாட்டியா நம்ம மாமா நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது பெரிய வரங்காங்கிறாங்க சுவாதி. அது மட்டும் இல்ல, அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க நான் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு. ஆனா இந்த விஷயத்துல நிச்சயமா கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவு தான்க்கா சரி. அந்த மகேஷ் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தா நம்ம குடும்பத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா மாமா, நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ இருந்து எங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் பெருமையும் சந்தோஷத்தையும் எங்க குடும்பத்துக்கு தேடி தரீங்க மாமா. இதுக்கு எல்லாம் கைமாறாதான் எங்க அக்காவை உங்களுக்கு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அம்மா அப்ப சொன்னாங்க, நான் இப்ப செய்யறது உனக்கு தப்பா தெரியும், பின்னாடி ஒரு நாள் நான் செஞ்சதுதான் சரின்னு நினைப்பேன்னு சொன்னாங்கல்ல. அது உண்மைதான் மாமா. அம்மா எப்பவும் எங்களை கண்டிப்போட வச்சிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி கருத்துள்ள விஷயங்களையும் கத்துக் கொடுப்பாங்கங்கிறாங்க சுவாதி. கார்த்தி இதுக்கு பதில் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. என்ன மாமா, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? உங்க மனசுல ஏதாவது கருத்துள்ளது இருந்தா சொல்லுங்கங்கிறாங்க. எல்லா விஷயத்துலயும் உங்க அம்மா கரெக்டா இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா பாட்டியோட விஷயத்துல மட்டும் பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாமையே அவங்க பேர்ல எவ்வளவு கோபத்தோடு இருக்காங்க. நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்துட்டு இருக்கிறது என்னங்கிறத நம்ம பிரிச்சு யோசிச்சு பார்க்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு இதுதான் முடிவுன்னு ஒரே முடிவோட இருக்கிறது தப்பல்லவா? உங்க அம்மாவோட அவங்க அம்மா சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாம ராஜ சேதுபதி தான் இதுக்கு காரணம்னு சொல்லி பாட்டியும் தாத்தாவையும் தள்ளி வச்சிருக்கிறதா என் மனசுக்கு கொஞ்சம் இடையெல்லாம் இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. எங்களுக்கும் அதுதான் வருத்தமா இருக்கு. பாவம் எங்க அப்பா, அவங்க அப்பா அம்மா கூட சேரணும்னு அவ்வளவு வாசியா இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவோட கண்ட்ரோல்ல தான் நாங்க யாருமே எங்க தாத்தாவையும் பாட்டியும் போய் பார்க்க முடியாம
இருக்கும். எங்க பாட்டி பாசமா வீட்டுக்கு வந்தபோது எங்க அம்மா ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. பாட்டியை பார்க்கறக்கு பாவமா இருந்துச்சு. ஒரு தடவை எங்க பாட்டியை கூட்டிட்டு போய் காட்டுறீங்களா? எங்க பாட்டி கிட்ட நான் பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டிட்டு வந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எங்களை கூட்டிட்டு போறீங்களான்னு சுவாதியும் ரேவதியும் கேட்கவும் கார்த்தி சரிங்க. பாட்டி வீட்டுக்கு கார்த்தி சுவாதி ரேவதி 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அவரும் போயிருக்காரு. பாட்டி பார்த்ததும் அடடா என் பேத்திங்க இன்னைக்கு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எப்பா ராஜா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க, எனக்கு பார்க்கறக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடலப்பா. வாமா சுவாதி, கையில கப்பெல்லாம் வச்சிருக்க, என்ன விசேஷம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி காலேஜில் காம்படிஷன் நடந்தது, அதில் நான் தான் பாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறாங்க. ஏ அப்பா, நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? ஆமாடி, கேட்கறக்கு என் மனசுக்கு எவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு தெரியுமா? ஆமாம், காலேஜுக்கு நீங்கள் 3 பேரும் தான் போனீங்களா? உங்கள் அம்மா அப்பா யாருமே வரலையா அப்படின்னு பாட்டி கேட்கும். அச்சோ பாட்டி, இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பெரியவங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி நான் இந்த ப்ரைஸை வாங்கினதும் உங்ககிட்ட காட்டிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் பாட்டிங்கிறாங்க சுவாதி. அப்படியா என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி பாட்டி, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் இங்கே வந்த விஷயமோ இல்லை நான் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட விஷயமோ அம்மாவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனையும் ரகலையும் ஆயிரும். இது எல்லாமே யாராலேன்னு நினைக்கிறீங்க? இதோ எங்கள் ரேவதி அக்கா வீட்டுக்காரரு எங்கள் மாமா இருக்கார் இல்லையா, இவர் மூலமாக தான் பாட்டி நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். சொன்னதுனால தான் நான் இந்த போட்டியில் ஜெயித்தேன். இல்லைனா என்னால் முடியாதுன்னு ஓரமாக ஒதுங்கி இருந்திருப்பேன் பாட்டி. இது எல்லாத்துக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது இவர் தான் சொல்லி கார்த்தியை காட்டுறாங்க. அதுதான் நான் பார்த்தேன். என் பேரன் இருக்கிற இடம் எப்பவுமே ஜெயமா தானே இருக்கும். பேரன் கை வச்ச தொழிலாகட்டும், வச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கு எப்பவும் ஓஹோன்னு முன்னால தானே வந்து நிற்பான். என் பேரனை என்ன நினைச்சிங்க அப்படின்னு பாட்டி ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரேவதிக்கும் சுவாதிக்கும் ஒரே ஆச்சரியம். பாட்டி என்ன சொல்றீங்க? அவர் அப்படி என்ன எந்த தொழில தொட்டாங்க, எந்த தொழில ஆரம்பிச்சாங்க, எந்த தொழில வளர்ந்து நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க ரேவதி. அப்பதான் பாட்டிக்கு புரியுது, ஐயோ நம்ம உண்மையெல்லாம் உளறிட்டுமா, அவசரப்பட்டு கார்த்தியை பத்தின உண்மைகள் எல்லாம் உளறிட்டுமேன்னு நினைக்கிறாங்க பாட்டி. அது ஒண்ணும் இல்லம்மா, 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயில என் மக ராசராசாவோட வந்து இந்த பேரன் தானே திறந்து வச்சாரு. இன்னும் கும்பாபிஷேகமும் இவங்க தலைமையில தானே நடக்க போகுது. அதை தாமா தொட்டதெல்லாம் தொலைங்கி வளர்ந்ததுன்னு நான் சொன்னேங்கன்னு சமாளிக்கிறாங்க பாட்டி. ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா பாட்டி? சரி சரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நாங்கள் கிளம்புறோம். அம்மா இன்னும் காணுமேனு ஃபோன் பண்ணிடுவாங்க. நாங்கள் கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை சிவனாண்டி பார்த்துக்கிட்டு உடனே சந்திராவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன நடக்குது? என்ன அக்கா தங்கச்சி டிரைவர் எல்லாருமா சேர்ந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சந்திரா, அந்த சுவாதி ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கிட்டாலாமே, மொதல் பரிசு வாங்கியிருக்காளாம். அதை கூட கொண்டு வந்து கிளவிக்கிட்ட காட்டிட்டு போவா போல இருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா கொதிச்சு போய் நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இருங்க இருங்க, இப்போவே போய் எங்கள் அக்கா காரிக்கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா ஓடுறாங்க. அக்கா, இன்னைக்கு சுவாதி காலேஜில் என்ன நடந்தது தெரியுமா? சந்திரா, என்னாச்சு? ஆபத்து வந்த மாதிரி ஒடியார, என்ன நடந்தது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், இன்னைக்கு சுவாதியோட காலேஜில் ஏதோ காம்படிஷனா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கவும், காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னா, ஆனா அதனால என்ன அப்படின்னு கேட்க, அதனால என்னவா? சுவாதி மேடை ஏறி பாடி இருக்காக்கா. நம்ம குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடுச்சு தெரியுமா? சுவாதி மேடை ஏறி அத்தனை பேர் முன்னாடி பாடிட்டு இருக்கிறத இங்க பாரு, செல்லில் எல்லாம் கூட அனுப்பிச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சந்திரா காட்டும். சாமுண்டீஸ்வரி சுவாதி பாடுறத பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஏ சுவாதி இங்க வாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்டுல எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போய் மேடை ஏறி இத்தனை பேருக்கு முன்னாடி பாடி இருக்கியே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேரும் சுவாதியை திட்டுறாங்க. சந்திரா இன்னமும் சாமுண்டீஸ்வரியை ஏத்தி விடுறாங்க. கேட்க வேண்டியதானக்கா, எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நம்ம சுவாதியை திட்டாத, அதோ அங்க நிக்கிறானே இந்த டிரைவர், பொண்ணு ரேவதிக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருக்கியே, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்க்கா. அவனோட சப்போர்ட்ல தான் நம்ம சுவாதியும் போய் பாடியிருக்கா. விருப்பமே இல்லாத சுவாதிய அதுவும் உன்கிட்ட கூட சொல்லாம இப்படி வலுக்கட்டாயமா இவன் தான்க்கா பாட வச்சிருப்பான். இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறக்காக இப்படியெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுங்களை மேடை ஏறி பாட வச்சிருக்கான் பாருன்னு சந்திரா திட்டுறாங்க. வரட்டும் பேசிக்கிறேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க சுவாதி ரேவதி கார்த்தி 3 பேரும் வராங்க. சாமுண்டீஸ்வரி சுவாதியை கூப்பிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு அதட்டி கேக்குறாங்க. அம்மா, அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க வேண்டான்னு சொல்வீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேமாங்கிறாங்க சுவாதி. சுவாதி கையில வச்சிருக்கிற அந்த பரிசை பாக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. சுவாதி, அம்மா நான் தான் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேம்மா. பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னோட கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, காலேஜ் பிரின்சிபால், லெக்சர் எல்லாருமே என்ன பாராட்டினாங்க தெரியுமா? அதை நீங்க தான் பார்க்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சுமாங்கிறாங்க சுவாதி. இதை மயில் வாகனமும் ராஜராஜனும் பார்த்துட்டு, சுவாதி நீ தான் பாட்டுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினியாமே, அடே அப்பா என்னம்மா அழகா பாடியிருக்க, ஏதோ மாப்பிள்ளை செல்லுல இப்பதான் எனக்கு போட்டு காட்டினாங்க, நீ பாடின பாட்டு தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காமே, ரொம்ப அழகா பாடியிருக்க, இவ்வளவு திறமையை ஒழிச்சு வச்சிருக்கிய, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலையேன்னு ராஜராஜன் ரொம்ப சந்தோஷமா பாராட்டி பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த
இருந்த சந்திரா மனசு தாங்க முடியாம ஒரே வெறுப்போடும் கோபத்தோடும், மாமா போதும் நிறுத்துங்க. நம்ம வீட்ல எந்த பொண்ணுங்களாவது மேடை ஏறி இத்தனை பேர் முன்னாடி இப்படியெல்லாம் பாடி பார்த்துருக்கோமா? நம்ம சுவாதியை மேடை ஏற்றி விட்டது யாரு? இதோ இங்க நிக்கிறாரு உங்க மாப்பிள்ளை, இந்தாள் தானேங்கிறாங்க. சந்திரா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவளோட திறமையை அவ வெளிக்கொண்டு வந்திருக்கா. அதுவும் காலேஜ்ல அவ பாடியிருக்கா. காலேஜ்ல போட்டி வைக்கிறதே நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கு தானே. அதுல தானே சுவாதி கலந்துக்கிட்டா. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க ராஜராஜன். என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொட்ட பிள்ளை மேடை ஏறி பல பேர் முன்னாடி பாடுறது தப்பல்லவா? அதுவும் நம்ம குடும்பத்துக்கு இது கௌரவமாங்கிறாங்க. சந்திரா, தப்பா ரைட்டோ, ஆனா என் பொண்ணு செஞ்சது சரிதான். யாரையும் ஏமாத்தி அடிச்சு பிடிங்கன்னு என் பொண்ணு பிரைஸ் வாங்கிட்டு வரல. அவ திறமைய வெளிக்காட்டியிருக்கா. அதுக்கு காலேஜே பாராட்டி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. பாராட்ட மனசு இருந்தா பாராட்டு, இல்லைன்னா நீ பேசாம ஒதுங்கிக்கோங்கிறாங்க ராஜராஜன். பாத்தியாக்கா மாமா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதோ இங்க நிக்கிறானே இந்த டிரைவர் மாப்பிள அப்படின்னு கண்டபடி பேசிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு சோறுன்னு கோவம் வருது. இங்க பாருங்க சித்தி, அவரை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அவரை யாருன்னு நினைச்சீங்க? அவர் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவரோட திறமை என்னங்கிறத காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சதுங்கிறாங்க ரேவதி. ஓஹோ, அந்த அளவுக்கு உன்னை மாத்தி வச்சுட்டானா? காலேஜ்ல அப்படி என்னடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சந்திரா கேட்கும். அமைதியா நின்றுகிட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி, சந்திரா நீ எதுவும் பேசாத, நான் கேட்டுக்கிறேன். ரேவதி, காலேஜ்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்கவும் ரேவதி கார்த்தியை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி பூரிச்சு போறாங்க. என்ன நடக்குன்னு